ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னா ஆல்ரெடி நான் வந்துட்டு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்துட்டு வெளியே வரதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு. அதை வந்து நிறைய பேர் வந்து அதுலேயும் சரி குறிப்பாக பார்த்தீங்கன்னா விசித்ராவோட ரசிகர்கள் வந்துட்டு நீங்கள் ரொம்ப பொய் சொல்கிறீங்க, இந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்க, ஏன் விசித்ரா அவங்க விளையாடுறது உங்களுக்கு பிடிக்கலையா, அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய மனக்குமுறல்கள் வந்துட்டு அங்கே கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத நான் அங்கே சொல்லியிருந்தேன். ஏன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாமினேஷன்ஸ் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மாயா இருந்தாங்க, அதுக்கு மேலே நிக்சன் இருந்தாப்புல, அதுக்கு மேலே விஜயவர்மா இருந்தார், அதுக்கு மேலே தான் ரவீனா இருந்தாங்க. பட் ரவீனாக்கு என்ன தான் ஓட்டு அதிகப்படியாக இருந்தாலும் ரவீனாவை மாயாவையும் விஜயவர்மாவையும் காப்பாற்றுறதுக்காக, நிக்சனையும் காப்பாற்றுறதுக்காக அவங்கள தான் எவிக்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மக்களோட எதிர்ப்பு கொஞ்சம் அதிகப்படியாக வலுக்க ஆரம்பித்த உடனே நிக்சனை வெளியே அமிச்சாங்க. அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாட்டியும் மாயாவை கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. விஜயவர்மா காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விசித்ரா போக வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போது கிடைத்த தகவல் படி இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கான். அதாவது விசித்ரா தான் வெளியே போக போகிறாங்கன்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் இது அஃபிஷியல் நியூஸ் கிடையாது. அஃபிஷியல் நியூஸ் வரும்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இதுதான் வந்து பரவலாகவும் போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் அவங்க தான் விக்டிம் ஆக போகிறாங்கிற மாதிரி விஷயங்கள் வந்திருக்கு. பட் இது என்னையை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தவறான விஷயம். என்ன தான் வந்து விசித்ராவோட கேம் அப்படி இப்படி இருந்தாலும் நான் வந்துட்டு அவங்களோட கேமை நிறைய விமர்சனம் பண்ணாலும் ஓட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அதுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுத்தாகணும். பட் இந்த சீசன் 7ல் அந்த ஓட்டுன்ற விஷயங்களே வந்துட்டு இந்த பிக் பாஸ் டீமாக இருந்தாலும் சரி, கமல்ஹாசன் அவர்களாக இருந்தாலும் சரி மதிக்கிறதே கிடையாது. சரிங்களா? அதுலேயும் குறிப்பாக மாயா வந்துட்டு எப்போல்லாம் நாமினேஷன்ஸ்குள்ளே வராங்களோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு முன்னுரிமை கொடுத்து அதுக்கு அடுத்தபடியாக யார் இருக்காங்க அவங்க தூக்கி அமுச்சு விட்றாங்க. ஸோ இது வந்து முற்றிலும் தவறு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்து இந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா 2வது வாரம் பவச்சலோதரை வாலண்டராக வெளியே போனதே வந்துட்டு மாயாவை காப்பாற்றுறதுக்காகத்தான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி எவிக்ஷனுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, 2 ஓட்டு அப்படின்ற கவுண்ட்டை வந்து மிஸ் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன வாரம் அந்த மாதிரி தான் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க நாமினேஷன்ஸ்குள்ளே வராத அளவுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தை கொண்டு போனாங்க. அதே மாதிரி இவங்க வந்துட்டு என்ன தப்பு பண்ணாலும் கேட்குறதே கிடையாது, பூர்ணிமா வச்சு செய்கிற விஷயங்கள். ஸோ நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக கூட ஒரு கோடு வேறு கொடுத்தாங்க, நான் வந்து புஷ் பண்ணுன்னு வேறு சொல்கிறாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்குல. ஸோ இதன்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்துட்டு ஒருவேளை வின்னர் ஆர் ரன்னர் வந்துடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. சரி, நீங்கள் சொல்லுங்கள். இப்போது விசித்ரா அவர்கள் சப்போஸ் எவிக்ட் ஆனாங்கன்னா உங்களுடைய மனநிலைமை, குறிப்பாக விசித்ரா ரசிகர்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப அன்ஃபேரான ஒரு எவிக்ஷன். ஏன்னா விஜயவர்மாவில் ஒன்றுமே கிடையாது. அவரெல்லாம் வச்சுட்டு விசித்ரா அனுப்புறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு. உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.